வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நெட்ஃபிளிக்ஸோட ஜிவிஎம் இன்டர்வியூ பார்த்தேன். ஜிவிஎம்னாலே லவ் தான் இல்ல, மின்னலே. என் கையில ஒரு தாலியும் நாதஸ்வர கேசட்டும் இருந்தா உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு மேடி சொல்லும் போது 90s கிட்ஸ் ஆன நமக்கெல்லாம் சிலிர்த்து போய் அப்படியே சிந்தனை தெறிக்கி விட்டுருப்போம்ல. அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயால காதலை தேடி போக கூடாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும். உன்னை போட்டு தாக்கணும், தலை கீழ போட்டு திருப்பணும். உன்னை பார்த்தப்போ எனக்கு ஆன மாதிரி, என்ன பார்த்தப்போ உனக்கு ஆன மாதிரி அப்படின்ட்டு சிம்பு சொல்ல அப்படியே கூஸ் பம்ப்ஸ்ல. இந்த ஜிவிஎம் ஆக்ஷன் மூவிஸ்ல கூட என்னமா லவ்ஸ் காமிப்பாருல. காக்கா காக்க படத்துல உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு அழணும், இன்னைக்கு மாதிரியே உங்க மேல எப்பவுமே நான் பைத்தியமா இருக்கணும், ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ அப்படின்ட்டு ஜோதிகா சொல்லும் போது அப்படின்னு இப்படி எத்தனை டயலாக்ஸ் பேசலாம்ல. வேலண்டைன்ஸ் டே இப்பதான் முடிஞ்சது இல்ல, அதனால ஒரே லவ் ஃபீலிங்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன். ஆனா இந்த எபிசோடு இந்த லவ் பத்தி எல்லாம் இல்லைங்க. ஆனா வேட்டையாடு விளையாடுல ஒரு ஸ்பெஷல் டயலாக் பத்தி. பேக் ஹோம் இட் இஸ் கால்ட் ராகவன் இன்ஸ்டிங்க்ட். சப்டைட்டில்ஸ்ல எங்க நாட்டுல இத ராகவன் உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு வேற வரும். இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்த இன்ஸ்டிங்க்ட் பத்தி புரிய ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? நம்ம எல்லாருக்கும் ஆப்பிள் தெரியும்ல. சாப்பிடுற ஆப்பிள் இல்லைங்க, ஆப்பிள் கம்பெனி. இந்த ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓவா இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 சக்சஸரா அப்போ பெருசா யாருக்கும் வெளியில தெரியாத டிம் குக்க சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணாரு. இந்த குக்கு காம்பேக்ட் அப்படிங்கிற டாப் கம்ப்யூட்டர் கம்பெனில வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஆப்பிள் இருந்து குக்கு இன்டர்வியூ கால். ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ல குக்கு இன்டர்வியூக்கு போயிட்டாரு. சும்மா ஜாப்ஸ பார்க்கலாம்னு போன குக்கு அவர் பேச்சால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஆனா ஆப்பிள் கம்பெனி இப்போவோ அப்போ அப்படின்ட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜ்ல இருந்து டைம் அது. குக்கோ டாப் கம்ப்யூட்டர் கம்பெனில இருக்காரு. அங்க இருந்து ஆல்மோஸ்ட் மூட போற ஆப்பிள் கம்பெனிக்கு வேலைக்கு போகணுமா? கண்டிப்பா போக மாட்டார்ல. ஆனா நம்ம குக்கன ஆப்பிள்ல ஜாயின் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஏப்பா உனக்கு மூளை ஏதாவது கரண்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவரு சேர்ந்து இன்னைக்கு கம்பெனியும் பெருசா ஆகி அவரும் எங்கேயோ போயிட்டாருல. இத பத்தி அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருக்காராம். அப்படி சொல்றச்சே இட் வாஸ் திஸ் வாய்ஸ் இன் மை ஹெட் தட் வாஸ் சேயிங் கோ வெஸ்ட் யங் மேன், கோ வெஸ்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் மனசுல இருக்கிற பக்ஷி போய் ஆப்பிள்ல சேரு தம்பி அப்படின்னு சொல்லிருக்கு. டிம் குக்கு அவரோட உள்ளுணர்வை மதிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நம்ம இந்த இன்ஸ்டிங்க்ட ராகவன், ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ட்டு நிறைய டிடெக்டிவ் லைஃப்ல பார்த்திருப்போம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த உள்ளுணர்வு அப்போ டைரக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல முதல்ல எனக்கு அதுதான்ப்பா தோணுச்சு, அதுதான் சரின்னு பட்டுச்சு, அப்புறம் தான் மனசு மாறிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு புலம்புவோம்ல. அந்த பக்ஷி ரொம்ப முக்கியங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற மாதிரி இன்ட்யூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than இன்டெலிஜென்ஸ். இந்த இன்ட்யூஷன் தானா நடக்கிறது, இதுக்கு ப்ராசஸோ ப்ரொசீஜரோ இல்ல. ஆனா நிறைய டாக்டர்ஸ், பிசினஸ் மேன் அவங்க எடுக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி டிசிஷன்ஸ் இந்த இன்ஸ்டிங்க்ட் தான். அப்ப யோசிக்காம உடனே நமக்கு பிளைண்டா டக்குன்னு தோன்ற முடிவை எடுக்கிறது சரியா அப்படின்ட்டு கேட்டா சரி ஆனா சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா வரும் ஆனா வராது அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. அதாங்க உண்மை. ஆக்சுவலா இப்போ இன்டர்வியூ செலக்ஷன்லாம் அப்படித்தானே நடக்கும். அந்த 5 to 10 மினிட்ஸ்ல எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? கண்டிப்பா அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் ஒரு கட்ஸ்ல ஒரு பக்ஷி சொல்லிதான் அந்த பர்சனை எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதே பர்சன் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல அதே கட்ஸ் தான், பட் இன்னும் எஃபிஷியன்டா ஆயிடுவாரு. இதே மாதிரிதான் இல்ல நம்ம பாஸ் கண்ணுல எல்லாம் எப்படிதான் தப்பு போடுமோ, ஓ இவெல்லாம் இங்கதான் தப்பு பண்ணிருப்பா அப்படின்ட்டு கரெக்டா கொக்கி மாதிரி பிடிப்பாங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு தோணும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர ராகவன் இன்ஸ்டிங்க்ட். இந்த இன்ஸ்டிங்க்ட எப்போ அப்ளை பண்ணலாம்னு கேட்டா நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் இருக்கும்ல,
அந்த ஏரியாஸ்ல இந்த இன்ட்யூஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மிச்ச விஷயங்கள்ல இந்த இன்ஸ்டிங் கிட்ட அண்ணே இது நமக்கு செட் ஆகாதுன்னு கொஞ்சம் பொருண்ணே அப்படின்ட்டு யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிடணும். இப்போ ரஞ்சு இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, யாருமே இந்த எபிசோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ ஷேர் பண்ண போறது கிடையாது. எங்க இன்ஸ்டா பேஜான யுவர்ஸ்__ குட்டி ஸ்டோரியில நாங்க மட்டும்தான் ஃபாலோ பண்றோம், வேற யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. என்ன சரிதானே? எப்படியோ போங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.